வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மக்களவைத் தேர்தலில் ஜெயிக்கப் போவது யார்? அதிமுகவா திமுகவா? திடீர் தகவல். எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. அதில் பெரும்பாரியான இடங்களில் வாக்குப்பதிவு சிறப்பாக நடந்தது என்று கூறப்படுகிறது. இனதான் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் தேர்தலை புறக்கணித்ததாகவும் நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் மக்களுக்கு போதிய வசதிகளையும் வாக்குறுதிகளையும் ஆட்சியாளர்கள் செய்து கொடுக்காத நிலைமையில் தற்பொழுது வரைக்கும் நிறைய இடங்களில் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில்தான் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தின் போட்டியாளர்களாக திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என்று பார்த்தீங்கன்னா 4 முனைப்பு போட்டிகள் இருந்து கொண்டிருந்தாலும் பெரும் விதத்தில் வெற்றியை அடையப் போவது எந்த கட்சி, பலவிதமான தொகுதிகளை கைப்பற்றப் போவது யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் புதிய விதமான மாற்றங்கள் வர வேண்டும் என்று பொதுமக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரால்களே மீண்டும் மீண்டும் திமுக, அதிமுக வந்து கொண்டிருக்கிறது என்றும் பேசப்படுகிறது. இதில் பாரதிய ஜனதா பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு ஆதரவு பெருகிவிட்டது, அப்படி இப்படி என்று சொல்கிறார்கள். ஆனால் யதார்த்த உண்மை என்னவென்றால் பிஜேபிக்கு 1% தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் கோவையில் போட்டியிடும் அண்ணாமலை அவர்களும் பெரும் விதத்தில் வெற்றி பெறுவாரா அப்படின்றது தெரியப்படாமல் இருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா என்பது ஒரு பெரும்பான்மை இன்னும் தமிழகத்தில் தொடலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய கட்சியாக தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சமயத்தில் கருத்து கணிப்புகளிலும் அனைத்து விதமான சர்வேக்களிலும் முந்திக் கொள்ளும் பாஜக வெற்றியை படைக்குமா அப்படின்ற ஒரு யோசனை இருந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள். இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏதேனும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா, இல்லை இருந்தது போலவே மீண்டும் தொடர்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.